ஆண்கள் எப்படி இருக்கணும்னா பெண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். பெண்கள் என்ன நினைக்கணும், ஆண்களை பார்க்கணும்னு நினைக்கணும். ஆண்கள் வந்து நம்மளை பார்க்கணும், ஆண்களை பார்க்கணும், ஆண்கள் வந்து பெண்களாகிய தங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஆண்கள் என்ன நினைக்கணும்னா பெண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மையோட ஆண்கள் வாழணும். அப்படி வாழும்போது இப்போ ஒரு போகிற வர பெண்களை ஆண்கள் சைட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஆண்களுக்கு ஏக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் அப்படி சைட் அடிக்கிறதுனால எந்த பெண்ணும் ஆண்கள்கிட்ட போய் நிற்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு பெண் நினச்சான்னா ஒரு ஆணை வந்து ஈஸியாக வந்து அவளுக்கு இப்போ ஆண் வந்து 10 பெண்களை பார்த்தா கூட அவனுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. சொல்ல வைய நீ 100 பெண்களை கூட பாரு, ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு 10 பேரை பார்த்தா அதில் 2-3 ஆண்களை அவள் ஈஸியாக வளைச்சி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு பெண்களுக்கு வந்து ஆற்றல் அதிகமாக இருக்குது. பெண்களிடமிருந்து கிடைக்கிற அந்த உறவு இருக்குல்ல, உடல் உறவாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ரொம்ப அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அரிதான ஒன்று அப்படிங்கிறது ஆண்களுக்கு தெரியும், பெண்களுக்கும் தெரியும். அதனால தான் இப்போ பெண்கள் வந்து முயற்சி பண்ணாங்கன்னா ஈஸியாக ஆண்களை தனது ஆசைக்கு இணங்குற மாதிரி செய்ய முடியும். ஆனால் ஆண்கள் என்ன தான் நீ நினச்சாலும், போகிற வர பெண்களை நீ உட்காந்து 100 பெண்களை பார்த்தாலும் அதில் வந்து 100 நாள் பார்த்தாலும் அதில் ஒருத்தியாவது உனக்கு மாட்டுவாளா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நீ பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒன்றை நீ பலவீனப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். உனக்கு ஏக்கம்தான் அதிகமாக போகும். உன்னுடைய இயலாமையை நீ உணர்வு. அதனால் உன்னுடைய ஆண்கள் தங்களுடைய இயலாமையை தங்களுக்குள்ளே தனக்கே தெரியாமல் வச்சுக்கணும். அதை தெரிகிற மாதிரியே வச்சுருந்தா ஆண்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை தான் அதிகரிக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா, இந்த பெண்களை வந்து சைட் அடிக்கிறது அப்படிலாம் இல்லாமல் பெண்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற நினைப்போடு ஆண்கள் வாழணும். அப்போ யாரை தான் பெண்களே ஆண்களே அப்போ எந்த பெண்களை தான் ஆண்கள் பார்ப்பான் அப்படின்னா, தன்னை பார்க்குற பெண்களை தான் ஆண்கள் பார்க்கணும். தன்னை எந்த பெண்கள் பார்க்குறாங்க அந்த பெண்களை தான் ஆண்கள் பார்க்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது பார்க்கும்போதே தெரியும் தன்னை எந்த பெண்கள் பார்க்குறாங்க. பெண்கள் அது மாதிரி ஆண்களுடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி பெண்கள் பேசணும். அதாவது இவன் பாரேன், இவன் எப்படி போகிறான் பாரேன், இவன் வந்து நல்லா இருக்கான்ல, ஏதோ ஒன்று சொல்லும்போது அவனுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பணுங்கிறதுக்காகவே பெண்கள் அப்படி பேசணும். அப்போ இந்த பாலியல் உறவில் கடைபிடிக்கிற சுதந்திரத்தை பெண்கள்கிட்ட கொடுத்துடணும். ஆண்கள் வந்து ஆண்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண முடியும்? அவன் வந்து 100 பெண்களை வந்து இப்போ 1 வருஷமாக பார்த்தாலும் அதில் ஒரு பெண் கூட மாட்டுவாளாங்கிறது சொல்ல முடியாது. அது வந்து கிடைப்பாளா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு பெண் நினச்சான்னா 10 ஆண்களை பார்த்தான்னா 2-3 ஆண்களே தன் பக்கம் திருப்புற அளவுக்கு அவளுக்கு வந்து திறமை இருக்குது. அதனால் ஏன்னா பெண்ணிடமிருந்து கிடைக்கிற அந்த சம்மதத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. அந்த சம்மதம் என்பது அரிதாக இருக்கிறது, அரிதிலும் அரிதாக இருப்பதால் அந்த பெண்ணோட விருப்பத்துக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. ஆனால் ஆணின் விருப்பத்துக்கு அங்கே ஆணின் விருப்பத்துக்கு பெருசாக மதிப்பு கிடையாது. பெண்ணின் விருப்பம் தான் அங்கே மதிப்பானதாக இருக்கிறது, அரிதானதாக இருக்கிறது, மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால் அந்த பாலியல் உறவுக்கான சுதந்திரம், ஆனாலும் ஆண்கள்கிட்ட அந்த சுதந்திரத்தை கொடுக்கறதுனால அதை வச்சுக்கிட்டு அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பாலியல் உறவுக்கான சுதந்திரத்தை கொடுக்கறதுனால அதை வச்சுட்டு அவன் எதையும் சாதிக்க முடியாது, பெருசாக சாதிக்க முடியாது. எல்லா ஆண்களும் சாதிக்க முடியாது. ஏதோ ஓரிரு ஆண்கள் தான் வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு. அதனால் அதை வச்சுக்கிட்டு எல்லா ஆண்களும் அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதுல நியாயம் கிடையாது. அதனால் ஒரு தீர்வு நம்ம சொல்கிறோன்னா எல்லா ஆண்களுக்கும் அது பொதுவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாலியல் உறவுக்கான சுதந்திரத்தை அந்த பாலியல் உறவில் மதிப்பு வாய்ந்தவர்களாகவும் திறமை மிகுந்தவர்களாகவும் வலிமை வாய்ந்தவர்களாகவும் இருக்கிற பெண்களிடம் அதை ஒப்படைத்து விட வேண்டும். ஆண்கள்கிட்ட வந்து அந்த சுதந்திரத்தை அவன்கிட்ட கொடுக்க வேண்டாம். அதனால் யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், யாரை காதலிக்கணும், யாருடன் இதெல்லாம் வந்து பெண்கள்கிட்ட கொடுத்துடணும். பெண்கள் முடிவு செய்யட்டும். பெண் தனது விருப்பத்தை வந்து ஒரு ஆண்கிட்ட அதுக்கு உடன்படுகிற ஆண் வந்து இல்லை உன்னுடைய விருப்பத்துக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆண் வந்து அந்த பெண்ணுடன் வந்து பழகட்டும். என்ன அது பெண்ணின் விருப்பத்தை பொறுத்தது. ஏன்னா பெண்ணின் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்கிட்ட நெருங்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது அப்போ அதுவும் இருக்குது. ஒரு பெண் விரும்பினா அதை வந்து சாத்தியப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 80-90% வாய்ப்பு இருக்குது. ஒரு பெண்ணின் விருப்பம் என்பது நிறைவேறுவதற்கு 80. அப்போது ஒரு பெண் பார்க்குறதோட மதிப்பு அவளுக்கு தான் தெரியும். நாம் ஒருத்தரை பார்க்குறோன்னா அது எந்த அளவுக்கு, ஏன்னா அது வந்து நடைமுறைக்கு வரும். இப்போ ஒரு ஆணை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்க்குறான்னா அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும் எவ்வளோ பார்த்தாலும் அவன் நம்மக்கிட்ட வரப்போகிறது இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அதனால் அவன் சகட்டு மெனிக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். போகிற வர ஒருத்தியை கூட விட மாட்டான், பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு பெண் வந்து அப்படி பார்க்க மாட்டாள். அதனா ரொம்ப கவனமாக இருப்பாள், எச்சரிக்கையாக இருப்பாள். அப்படியெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு 10 ஆண்களை பார்த்தா அதில் ஒரு 2-3 பேராவது வந்துடுவான் பக்கத்தில். அப்படிங்கிறது பெண்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒரு பெண் வந்து தனது பார்வைக்கான முக்கியத்துவம், மதிப்பு, தனது பார்வை எந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது, வலிமை வாய்ந்தது,
தனது விருப்பம், பெண்ணாகிய தனது விருப்பமும் தனது பார்வையும் தனது சம்மதமும் எந்த அளவுக்கு வலிமையானது, எந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது அவளுக்கு தெரியும். அதனால் அவள் பார்வையை வந்து ரொம்ப கரெக்டாக தான் பார்ப்பாள். தனக்கு பிடிச்சிருந்தா சம்மதம் அப்படின்னா மட்டும்தான் முடிவு பண்ணிட்டு தான் ஒரு ஆணை வந்து அவள் பார்ப்பாள். ஆனால் ஒரு ஆண் வந்து அப்படி பார்க்க மாட்டான். பொத்தாம்போதோ ஒரு வலையை போடுவான், அந்த வலைக்குள்ளே யாராவது மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் யாராவது மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா. ஆனால் அந்த வலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா வலையும் கிழிஞ்சு போய் தான் இருக்கும். அதனால் அதில் எதுவுமே மாட்டாது. அப்படி தான் ஆண்கள் வீசுகிற வலை அப்படி தான் இருக்கும் ஆண்கள். ஆனால் பெண்கள் வந்து போட்டாங்க, ஒரு வலையை போட்டாங்கன்னா அதில் நிறைய மாட்டிடணும்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் அந்த பார்வையை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பார்க்கணும் ஆண்களை அப்படிங்கிறது பெண்களுக்கு தான் பெண்களுக்கு தான் தெரியும். ஆண்களுக்கு வந்து எப்படி பார்க்கணும் பெண்களை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏன்னா எப்படி பார்த்து அவனுக்கு எப்படி தான் அந்த பெண்களை மடக்கிறது அப்படின்னு குழம்பிடும் ஒரு கட்டத்தில். எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணும் மடங்க மாட்டேங்கிறாள் அப்படின்னு சொல்லி அவன் மேலேயே அவனுக்கு தாழ்வு மனப்பான் வந்துடும். அதனால் நீ பெண்களை பார்க்குற முயற்சியிலேருந்து விடுபட்டுரு. உன்னால் கண்டிப்பாக நீ அதில் திறமையானவனா இருக்க முடியாது. இப்போ உனக்கு கொடுத்த பாலியல் சுதந்திரத்தை நீ திருப்பி கொடுத்துரு, பெண்கள்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அவங்க தான் அதில் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். அவங்க தான் அதில் வந்து திறமையானவர்கள். பாலியல் உறவில் பெண்களோடு ஆண்கள் போட்டி போடவே முடியாது. பாலியல் உறவில் பெண்கள் தான் திறமையாக இருப்பாங்க, பெண்கள் தான் வலிமையானவர்களாக இருப்பார்கள். ஒரு விஷயத்தை சாதிக்கிறவங்க, பாலியல் உறவு சார்ந்து ஒரு சாதனை நிகழ்த்துவதற்கு பெண்கள் தான் திறமையானவர்கள். பெண்களோட ஆண்கள் போட்டி போட முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த சுதந்திரத்தை எதுக்கு நீ இப்போ இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களிடம் தான் பாலியல் உறவுக்கான சுதந்திரம் இருக்குது. அதனால் அதை வச்சுக்கிட்டு எத்தனை ஆண்கள் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள்? ஒன்றும் கிடையாது. அதனால் அவனுக்கே அப்போ அப்பா அம்மா பார்த்து தான் பொண்ணு கட்டி வைக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு பாலியல் உறவில் வந்து ஆண்கள் வந்து ஒரு சாதனை நிகழ்த்துவதற்கு பெரும்பாலான ஆண்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்கள்கிட்ட போய் அந்த சுதந்திரத்தை எதுக்கு கொடுக்குற? அதனால் அந்த சுதந்திரத்தை பெண்கள்கிட்டே கொடுத்துரு. பெண்கள் பார்த்து அவங்க ஒரு ஆணை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு பிடிக்கும், தெரியும். பெண்களுக்கு தெரியும் யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாது. இவனை பார்த்தா அதாவது பெண்கள் வந்து அவங்க வந்து இவனை பார்த்தா கண்டிப்பாக இவன் வந்து எனக்கு தேவை, இவனை எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இவன் நம்ம பார்த்தா இவனுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அப்போ கூட தான் அவங்க பார்ப்பாங்க. சும்மா பார்த்துட்டாலே நம்ம பொண்ணு எல்லா ஆண்களும் விழுந்துருவாங்க அப்படின்லாம் நினச்சி பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு தான் நினச்சது அடையணும் அப்படின்னா எதை அடைய முடியுமோ அதை தான் அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள்கிட்ட அப்படி இருக்கும்போது பெண்கள் அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறதுல வந்து பெண்களுக்கு வந்து அற்புதமான திறமை இருக்கிறது, அதற்கு சாதகமான அம்சமும் இருக்குது. அப்படி இருக்கிறனால இந்த பாலியல் உறவுக்கான சுதந்திரத்தை பெண்கள்கிட்ட கொடுத்துடணும். அதனால் ஆண்கள் வந்து எப்போவுமே வந்து சும்மா பொண்ணுங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறது ஆண்களுக்கு இயலாமையையும் தாழ்வு மனப்பான்மையையும் ஏக்கத்தையும் தான் அதிகப்படுத்தும். ஏன்னா நீ எவ்வளோ தான் வேடிக்கை பார்த்தாலும் யாரும் ஒன்றும் அவங்ககிட்ட வந்து மாட்ட போகிறதில்ல. ஆனால் இப்போது ஆண்கள் வந்து தினசரி ஒரு 10-15 பெண்களை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், அதில் யார் வந்தாலும் ஏதாவது ஒரு பெண்ணுக்கிட்ட இவன் சமாதானம் சொல்லிடுவான். அந்தளவுக்கு தான் வீக்கான ஒரு பிரச்சனை தான் ஆண். அப்படி இருக்கும்போது இவன் வந்து நிறைய பெண்களை பார்க்கும்போது இவனுக்கு எல்லா பெண்களை பார்க்கும்போதும் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்தால் இவன் அவங்க கூட போயிடுவான். அந்த மாதிரி தான் பலவீனமான ஆளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பார்க்குறத முதல்ல கண்ட்ரோல் பண்ணும். ஆண் வந்து தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிற அந்த நிலைமை இருக்குல்ல, தனது இயலாமையை தனக்குள்ளே மறைச்சி வைக்கணும். தனக்கு இப்படி ஒரு இயலாமை இருக்குது, தன்னால் இப்படி சாதிக்க முடியாத விஷயம் நமக்குள்ளே இருக்குது, அது நமக்கு வராது. அதனால் அந்த விஷயத்த நமக்கே தெரியாமல் வச்சுக்கணும். அந்த பாலியல் உறவுக்கான சுதந்திரத்தை பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு பெண்களை மறந்து விட்டு வாழ வேண்டும் ஆண்கள். பெண்களை பார்க்கக்கூடாது, பெண்களை மறந்து விட்டு ஆண்கள் வாழ வேண்டும். அப்போ யார் தன்னை பார்க்குறாங்களோ அவங்கள தான் அந்த ஆண்கள் வந்து பார்க்கணும். தன்னை பார்க்காத பெண்களெல்லாம் பார்த்து ஏங்கிட்டு கிடக்கிறத விட தன்னை எந்த பெண் பார்க்குறா அந்த பெண்ணை தனக்கு பிடிச்சிருந்தா நீ பார். அதுக்காக தன்னை பார்த்துட்டாலே உடனே நீ பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு பெண் ஒன்றை பார்க்குறாளா, நீ வந்து யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்க. ஆணாகிய நீ வந்து யாரையும் எந்த பெண்களையும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நீ உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்துட்டுருக்க. அப்போது ஒரு பெண் வந்து உன்னை பார்க்குறா அப்படின்னா, அவள் பார்க்குறது தெரியுது அப்படின்னா அவளை உனக்கு பிடிச்சிருந்தா பாரு, நீயும் பிடிக்கலையா நீ எப்போதும் போல் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அந்த மாதிரி ஒன்றை பார்க்குற பெண்ணை உனக்கு பிடிச்சிருந்தா நீ பாரு. இதுதான் கட்டுப்பாடு. இப்போ மற்றபடி பெண்களை பார்க்கக்கூடாது, பெண்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஒரு ஆண் வாழணும். இதுதான் வந்து இந்த உலகம் அமைதியாக இருப்பதற்கு, மனித வாழ்க்கை முறை அமைதியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கும் இந்த நடைமுறை. அப்போ வந்து
ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து ஆண்களால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீ பெண்களால் வெளியவே வர முடியல. அந்த அளவுக்கு ஆண்களால் பெண்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அந்த பாலியல் உறவுக்கான அந்த சுதந்திரத்தை ஆண்கள் எப்படி பயன்படுத்தணுன்னே அவங்களுக்கு தெரியல. தெரியாமல் பெண்களை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அந்த உறவை வந்து அப்போ ஆண்கள் அடக்க ஒடுக்கமாகிட்டாக்கா இந்த உலகம் அமைதியாக மாறிடும். மனித வாழ்க்கை அமைதியாக மாறணும்னா ஆண்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், பெண்கள் ஆட்டம் போட ஆரம்பிச்சிடணும். யாராவது ஒருத்தர் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். ஒன்று ஆண்கள் ஆட்டம் போடணும், பெண்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், அல்லது பெண்கள் ஆட்டம் போடணும், ஆண்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். இதில் எது சிறந்ததுன்னா ஆண்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், பெண்கள் ஆட்டம் போடணும். இதுதான் இது. ஏன்னா வந்து பெண்கள் என்ன தான் ஆடினாலும் ஒரு ஆண் தனக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த பெண்ணை பார்க்க போகிறான். அதனால் ஒரு ஆணை போய் ஒரு பெண்களால் கற்பழிக்கலாம் முடியாது. ஆணின் விருப்பம் இல்லாமல் ஆணிடம் உடலுறவு வைத்துக்கொள்ள முடியாது, பலாத்காரம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பெண்ணை வந்து அவளோட விருப்பம் இல்லாமல் அவளை வந்து பலாத்காரம் செய்ய முடியும், கற்பழிக்க முடியும். அவளை வந்து உடல் ரீதியாக அடித்து அவளை மயக்கமடைய வச்சு. ஏன்னா ஒரு பெண் பிணமாக கிடந்தால் கூட அவளோட உடலுறவு வைத்துக்கொள்ள முடியும். அந்த மாதிரி பெண்ணோட உடலமைப்பு அப்படி இருக்குது. ஆனால் ஒரு ஆண் பிணமாக கிடக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட உடலுறவு வச்சிக்க முடியாது. அல்லது அவன் மயங்கி கிடக்கிறான், அல்லது அவனுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா கூட அவங்ககிட்ட உடலுறவு பெண்களால் வச்சிக்க முடியாது. ஒரு ஆணை பலாத்காரம் செய்தோ அல்லது கற்பழிக்கவோ பெண்களால் முடியாது. ஆனால் ஒரு ஆண் நினச்சான்னா ஒரு பெண்ணை கற்பழிக்க முடியும். அந்த ஆண் பெண் உடலமைப்பு அப்படிப்பட்டதாகத்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு இயற்கையாகவே பாதுகாப்பு இருக்குது. அதனால் ஆண் வந்து அடக்கமாக இருக்கணும், ஆண் வந்து ஆட்டம் போடக்கூடாது, பெண்கள் தான் ஆட்டம் போடணும். பெண்கள் என்ன தான் ஆட்டம் போட்டாலும் அதனால் ஆண்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்லை. பெண்கள் என்ன தான் பாலியல் உறவில் ரவுடிகளாக இருந்தால் கூட ஆண்களை என்றுமே அவர்கள் கற்பழிக்க முடியாது, பலாத்காரம் செய்ய முடியாது. அப்போ பாலியல் ரீதியாக ஒரு வன்முறை என்பது பெண்களால் ஆண்களுக்கு நடைபெறவே வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு ஆட்டம் போடுகிற சுதந்திரத்தை தாராளமாக கொடுத்துடலாம். நீங்கள் என்ன வேணாலும் ஆடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக. ஆனால் ஆண்களுக்கு அவன் ஆடக்கூடாது, அவன் ஆட்டம் போடக்கூடாது, நீ அடங்கி தான் இருக்கணும். ஆண்களை அடக்கி வைக்கணும், பெண்களை ஆட்டம் போட வைக்கணும். அதற்கான காரணங்கிறது பெண்களால் எத்தனை பெண்கள் சேர்ந்தால் கூட விருப்பமில்லாத ஒரு ஆண்மகனை அவனது விருப்பம் இல்லாமல் அவனுடன் உடலுறவு வைத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது ஒரு. ஆனால் ஒரு பெண் பிணமாக கிடந்தால் கூட ஒரு ஆண் அவளோட உடலுறவு வைத்து கொண்டு விடுவான். அந்த மாதிரி ஆபத்தானவன் ஆண், அவனுடைய உடலமைப்பு அப்படி இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஆண்களைத்தான் நாம் அடக்க வேண்டுமே தவிர பெண்களால் ஆண்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒரு ஆண் கட்டுப்பாடாக இருந்தான்னா அந்த ஆணிற்கு பெண்களால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது, பாலியல் ரீதியாக எந்த ஒரு பலாத்காரத்தையும் செய்ய முடியாது. அப்படிங்கும்போது பெண்களுக்கு ஆட்டம் போடுகிற சுதந்திரத்தை 100% கொடுத்து விடலாம். நீங்கள் என்ன வேணாலும் ஆட்டம் போடுங்க அப்படின்ட்டு. இதுதான் வந்து அப்போது ஒரு ஆண் வந்து எப்படி இருக்குன்னா பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இந்த வாழ்க்கையில் அவன் வேலையை அவன் பார்க்கணும், ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், ரொம்ப நல்ல பையன். அதான் ஆண் வந்து இயல்புலேயே அவன் துறவு மனப்பான்மை உடையவன், பெண்கள் வந்து உறவு மனப்பான்மை உடையவர்கள். ஆண் வந்து துறவியாக இருக்கணும். ஆணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவனுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்புற வேலை பெண்களிடம்தான் இருக்குது. அவனுடைய கவனத்தை எப்படி திருப்புறது? அவனை வந்து பாட்டு பாடி சந்தோஷப்படுத்துறது, தனது திறமைகளை வெளிப்படுத்தி ஆணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது. இவ கூட வாழ்ந்தால் தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பெண் நிரூபிக்கணும் ஆணிற்கு. அந்த மாதிரி வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடம் வந்து பெண்ணால் இம்ப்ரெஸ் பண்ணப்படணும், பாதிக்கப்படணும். அந்த மாதிரி ஓகே இந்த பெண் நல்லா இருக்கா, இவர் நம்மளை நல்லா பார்த்துப்பா, இவர் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து நினைக்கணும். இதுதான் வந்து ஆண் பெண் உறவில் இருக்க ஒரு ஆண் வந்து எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கணும். சும்மா பெண்களை பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே சைட் அடிச்சுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் பராக்கு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பொம்பளை பொறிக்கின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ஒரு ஆண் வந்து பலவீனமாகிடுவான். ஏக்கம் நரம்புகளில் வந்து ஒரு உறுதி இல்லாமல் போயிடும். தாழ்வு மனப்பான்மை தான் அதிகரிக்கும், ஏக்கம் தான் அதிகரிக்கும். அதனால் எப்போவுமே ஒரே இது, பெண்களை பார்க்கக்கூடாது. நம்மளை பார்க்குற பெண்ணை நமக்கு பிடிச்சிருந்தா நீ பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முடிவோட ஒரு ஆண் இருக்கணும். அதனால் பெண்கள்கிட்ட பேசக்கூடாது, பெண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் ஒரு ஆண் வந்து வாழ்ந்துட்டு இருக்கணும். அதே நேரத்தில் அவனுக்கு வந்து அவனை வந்து அப்படி மனப்பான்மையோடு வாழ்கிற ஒரு ஆணிடம் எந்த பெண் பேசுகிறாள், எந்த பெண் பார்க்கிறாள், அந்த பெண்ணை வந்து அந்த ஆணிற்கு பிடிச்சிருந்தா அந்த பெண்கிட்ட பேசட்டும், பார்க்கட்டும். அது வந்து அப்போது இதில் வந்து விருப்பம் சார்ந்ததாகவும் அது மாறி விடுகிறது. அதில் ஆண் கட்டுப்பாடாக இருக்கான் அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த உலகம் அமைதியாக இருக்கும். மனித வாழ்க்கை நாளைக்கு அமைதியாக இருக்க போகுதுன்னா அதற்கு இந்த நடைமுறை, இந்த விதிமுறை மனித வாழ்வில் அரங்கேறும்.
என்பதால் தான் இந்த விதிமுறை தான் மனித வாழ்க்கை. நாளைக்கு பெண்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துவார்கள், மனித வாழ்க்கையில் அமைதி நிலவப் போகிறது, மனித வாழ்க்கையில் வன்முறை எதுவும் ஏற்படாது, பெண்களுடைய மரியாதைக்கும் மதிப்புக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, பெண்கள் உயர்வான நிலையிலையும் ஆண்கள் தாழ்வான நிலையிலையும் இருப்பாங்க. அப்படிங்கிறது இந்த விதிமுறை தான். இந்த அடிப்படையான விதிமுறையை அடிப்படையாக கொண்டு தான் மனித வாழ்க்கை எதிர்காலத்தில் வாழ போகிறாங்க. இந்த விதிமுறையை பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படின்னா ஒரு பிரச்சனை வராதப்பா, பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுமாதிரி பெண்கள் மீது பாலியல் ரீதியாக ஒரு ஆண் வந்து புகார் கொடுக்க முடியாது. இவன் என்னை கற்பழிச்சிட்டு, அல்லது என்னை வந்து பலாத்காரம் பண்ண, அல்லது என்னை கையை பிடிச்சி இழுக்கிறான், இவன் வந்து என்னை கையை பிடிச்சி இழுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் மீது வந்து இவன் என்னை காதலிச்சு ஏமாற்றிட்டா, அல்லது அப்படின்னு சொல்லிட்டு பெண் மீது இவன் என்ன உடலுறவுக்கு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து பெண் மீது ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் புகார் எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு பெண் கொடுக்கலாம். ஒரு பெண் வந்து ஆண்கள் மீது கொடுக்கலாம். இவன் என்னை கையை பிடிச்சி எடுத்துட்டான், எனது அனுமதி இல்லாமலே என்னை தொட்டுட்டான், என்னை அடிக்கடி தொடுறான், என்னை பின்தொடர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆண் வந்து தனக்கு இடையூறாக இருக்கிறான் என ஒரு பெண் உணர்ந்தால் அது குறித்து புகார் கூறலாம். ஊரில் புகார் கூறி அது நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தண்டனையை அந்த ஆண் பெறுவான். அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு. அந்த பாலியல் உறவில் பெண்களுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்து, அதில் பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் கொடுத்து, ஆண்களை வந்து பலவீனப்படுத்தணும், ஆண்களை தனிமைப்படுத்தணும், ஆண்களை அடக்கணும், ஒடுக்கணும். அதுக்காக அடிமைப்படுத்தக்கூடாது. அதாவது ஆண்கள் அடங்கினா தான் அவன் சுதந்திரமாக இருப்பான். ஆண்கள் சுதந்திரமாக இருக்கணும்னா ஆண்களை அடக்கணும், கட்டுப்படுத்தணும். அதுதான் ஆணுக்கான சுதந்திரம். பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும்னா பெண்கள் நல்லா ஆட்டம் போடணும், அதுதான் பெண்களுக்கான சுதந்திரம். ஆண்களுக்கு நல்லது செய்யணுன்னா அவனை நல்லா அடக்கி வளர்க்கணும். அவனை பார்த்தா குழந்தை, ஒரு ஆணை பார்த்தா அவன் மென்மையானவன் அப்படிங்கிற அந்த மதிப்பீடு வரணும். அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அதுதான் வந்து ஆண் சுதந்திரம். அப்போ தான் அவன் சுதந்திரமாக இருப்பான். பெண்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அவங்கள சுதந்திரமாக வாழ விடணும். நல்லா ஆட்டம் போட விடுங்க. யாராவது ஒருத்தர் மனித வாழ்க்கையில் 2 பேருமே யாராவது ஒருத்தர் கட்டுப்பாடோடு இருந்தால் போதும். ஒன்று ஆண்கள் இருக்கணும், இல்லைனா பெண்கள் இருக்கணும். ஆண்கள் தான் கட்டுப்பாடோடு இருக்கணும். அதுதான் வந்து இயற்கை விதிமுறை. பெண்கள் நல்லா ஆட்டம் போடலாம்.